கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸோட பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா ராகுல். நான் சென்னையிலேருந்து இந்த ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸை பார்ட் டைமாக லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக பண்ணிட்டுருக்கேன். ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 lakh rupees பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலியம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பிளான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது வாவ், ஸோ யார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளானை பார்த்தீங்கன்னா யோசிச்சது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பிளான் தான். ஸோ ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா யோசிக்காத ஒரு பிளான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க பிஸ்னஸ் பிளான் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா Axis.com Store Private Limited. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூலை 2018 ஸ்டார்ட் பண்ணி அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 2023 ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைலே இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி ஆகணும். ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா யோசிச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பணத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1920 பார்த்தீங்கன்னா ₹1 இருந்தால் எவ்வளோ பொருட்கள் வாங்க முடியும், இன்றைக்கி ₹1 இருந்தால் என்னென்ன பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்றது. ஸோ சராசரியாக பார்த்தீங்கன்னா 2020 தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,00,000 தான் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும் அப்படின்ற சொல்கிறாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ எத்தனை பேர் நம்மள பார்த்தீங்கன்னா ₹1,00,000 ஏர்னிங் பண்ணுறோம் மந்த்லி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். ஸோ பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம இருக்க போகிற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆன்லைன் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னும் வளருமா இல்லை பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுமா அப்படின்றதுக்காக தான் இதை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு தான் போகுது. ஸோ அந்த ஃபீல்டில் நம்ம இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளும் வளர்ந்துட்டு தான் போகிறோம். ஸோ ஆக்சிஸ் இந்தியா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, சிம்பிள். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ உங்களுக்கு தெரியாத வெளிநாட்டு ஆள் கிடையாது, நம்ம தமிழ் ஆட்கள் தான். ஸோ மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார், மிஸ்டர் சி பாபு சிஓவாக இருக்கார். ஸோ இவங்க இப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 12 பேரை பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் டைரக்டராக வச்சு இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 lakh மெம்பர்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்க ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னி இருக்கும் நாளைக்கு இருக்குமா அப்படின்ற டவுட் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா யாருக்குமே காமிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் நம்பரும் இருக்குது. அண்டு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட். ஸோ ப்ராடக்ட்ஸை நம்ம சேல் பண்ணுறதுனால குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் நம்ம வச்சிருக்கோம். எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு, லீகலாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் மெம்பராக இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ப்ரைம் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல யோசனைக்கு போயிருப்பீங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் நினச்சதுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ், நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தான். ஆனால் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா அது டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ட் செல்லிங் அப்படின்னா ஸோ வெஸ்டேஜ், ஆம்வே, ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தயாரித்து மக்களை வச்சு மக்கள்கிட்டே சேல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் கமிஷன் தராங்க. மேலே இருக்க லீடர்ஸுக்கு அதிகமாகவும் கீழே இருக்க லீடர்ஸுக்கு கம்மியாகவும். இதுதான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ். நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்கள் அன்றாட யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தாமல் சேல் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலிமா சேல் பண்ண போகிறோம். ஸோ சேல் பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா எந்த வித கட்டாயமும் கிடையாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நெட்வொர்க்கை வச்சு மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் அப்படி ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்ன பெனிஃபிட் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைம் மெம்பர் ஆகிடலாம். நீங்கள் ப்ரைம் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 120+ பிரான்ச் ஆஃபீஸ் நம்மளுக்கு இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ எல்லா பிரான்ச் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக யூஸ் ரெடி பாஸ் கொடுத்துருவாங்க. பொருட்கள் எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பாசிவ் இன்கம் கிடைக்கும், ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும், ஃப்ரீ ட்ரைனிங் கிடைக்கும், நோ ரினிவல், சரிங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ரினிவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஷூரிட்டியாக சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணணும், விட்ராவலுக்கு பே பண்ணணும், அப்டேஷன் பே பண்ணணும், ரினிவல் பே பண்ணணும். ஸோ எந்த விதமான சார்ஜஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு டைம் நீங்கள் பே பண்ணுறீங்க, லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ப்ரைம் மெம்பராக உள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சில கிட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ கிராசரி ஸ்டார்டர் பேக். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ₹6200, சரிங்களா. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நானும் இது பர்ச்சேஸ் பண்ணி மட்டும் தான் நான் வந்து உள்ளே வந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 43 பொருட்கள் இருக்குது. ஸோ இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும், நம்ம வீட்டு தேடி வந்துடும்.
அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஸ்னால பிரைம் மெம்பர் ஆகிடலாம். ஸோ நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா பிரைம் மெம்பர் ஆகிறதுக்கு எந்த சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் கைக்கு வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணதால் எனக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கைக்கு வந்துட போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யாரோ வேணாம் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ மக்களுக்கு தேவையில்லாத பொருட்கள், மேக்கப் ஐட்டம்ஸோ இல்லை மெடிக்கல் ஐட்டமோ நம்ம போய் விற்க போகிறதில்ல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பிட்றாங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை வேணாம், எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேர் ஸ்டார்டர் பேக். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாப்கின் அடங்கிய ஒரு பேக் தான். பார்த்தீங்கன்னா ₹4700 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா, ஸோ நாப்கின் பார்த்தீங்கன்னா 7 பேக்ஸ் தருவாங்க. ₹1750 நீங்கள் பே பண்ணுறேன். டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ₹2500 உங்களுக்கு தராங்க. ஸோ இது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபெமி நாப்கின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு தயாரிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா அதர் நாப்கின்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா தனி வீடியோவே நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணி இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் ஸ்டார்டர் பேக்ஸ். ஸோ ப்ரிவிலேஜ் ஸ்டார்டர் பேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸோ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியாது. நான் இப்போ தான் காலேஜ் படிக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் எந்த கிட்டுக்கு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டு தான் இது. ஸோ ₹3500 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹10500 கொடுத்துருவாங்க. ஸோ எந்த விதமான ப்ராடக்ட்டும் கிடைக்காது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஐடி கொடுத்துருவாங்க கம்பெனிலேருந்து. ஸோ இந்த கிட்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ அதர் கிட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. மென்ஸ் ஃபேஷன் ஸ்டார்டர் பேக்கு, உமன்ஸ் ஃபேஷன் ஸ்டார்டர் பேக்கு, ஃபுட் பேட்ச் ஸ்டார்டர் பேக்கு, கார்மெண்ட் ஸ்டார்டர் பேக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபேஷன் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். உமன்ஸ் ஃபேஷன் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ அண்ட் ஃபுட் பேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுட் பேட்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க டாக்ஸிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி வீடியோவில் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஃபுட் பேட்ச் பற்றி தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கார்மெண்ட் பேக்ஸ். ஸோ இதில் எதனா ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பிஸ்னஸில் வந்தீங்க பிரைம் மெம்பர் ஆகிடலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அமேசான் கம்பெனி பார்த்தீங்கன்னா 2021 அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் செலவு பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16.9 பில்லியன். ஸோ பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பில்லியனுக்கு எத்தனை பூஜ்யன்றது கூட அது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா இது அவங்களோட டர்ன் ஓவர் கிடையாது. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ண அமௌண்ட். ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு காசு தராங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கம்பெனியை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா கம்பெனி நம்மளுக்கு காசு தராங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா. இந்த கம்பெனியை பற்றி நம்ம 4 பேர்ட்ட சொல்ல போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தர போகிறாங்க. அதாவது ரெஃபரல் இன்கம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பேடிஎம் இருக்குது. சரிங்களா? ஸோ பேடிஎம் யூன்றது நீங்கள் ஸோ பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. அவர் இன்ஸ்டால் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சவங்களுக்கு யாரோ ஒரு ₹1 பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போனஸாக கேஷ்பேக்காக ₹100 தருவாங்க பேடிஎம்லேருந்து. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கமாக ₹100 தராங்க. சரிங்களா? ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க. ஸோ பேடிஎம். ஸோ யூன்றது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அதே மாதிரி ரெஃபர் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவர் ₹100 வாங்கிக்கிறாரு. ஓகே. இப்போது அங்கே இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணது மாதிரி தான் இன்கம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண இன்கம் உண்டா? ஆனால் நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்கலாம். டைரக்ட் ரெஃபரல் இன்கம். நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். டீம் ரெஃபரல் இன்கம். நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணீங்க, அவர் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணுறாருன்னா அந்த பெனிஃபிட் அவருக்கு மட்டும் போகாது, அவர் ரெஃபர் பண்ண உங்களுக்கும் போகும். அண்ட் டெவலப் இன்கம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மடங்கா 3 மடங்கா வேணும். இன்கம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கா வேணும்னா ஸோ அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்டு ரீபர்ச்சேஸ் இன்கம். ரீபர்ச்சேஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் 2023 இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் இல்லை. அண்ட் ஸ்பெஷல் இன்கம். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் இன்கம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கணக்கு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்கம் எப்படி நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம் லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 60 PV, ரைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 100 PV. நம்ம 60 PV மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ யூன்றது நீங்கள் லெஃப்ட்டில் ஒருத்தரோ ரைட்டில் ஒருத்தரோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைட் டீமில் ஒருத்தரையும் ரைட் சைட் டீமில் ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 60 PV ஜாயின் பண்ணும்போது உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா ₹600. அதாவது இங்கே எப்படி இன்கம் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா ₹600. அதாவது ஒரு ஜோடி அப்படின்னா ஒரு பேர். அதாவது லெஃப்ட்டில் ஒன்றும் ரைட்டில் ஒன்றும் சேரும்போது தான் ஒரு பேர் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ஜாயின் ஆயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேர் ஆயிடுச்சு. ஒரு பேருக்கு ₹600. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்கம்
கேல்குலேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் 600 மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் ஃபஸ்ட் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 60 PV டெய்லி இறங்கினா மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் இன்கம் ரிலீஸ் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம். ஸோ டீம் ரெஃபரல் இன்கமில் வந்துருங்க. ஸோ யூன்றது நீங்கள் சரிங்களா. ஸோ உங்கள் லெஃப்ட் சைட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ரைம் மெம்பர் வராங்க, ரைட் சைட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ரைம் மெம்பர் வராங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் சரி, உங்கள் டீமில் இருக்க மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லெஃப்ட் சைட் டீமில் 10 பேர் வந்திருக்காங்க, ரைட் சைட் டீமில் 10 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 100 PV வராங்க அப்படின்னா 1000 PV ஆகுது. ஸோ 1000 PV பேர் மேட்ச் ஆகும்போது நீங்கள் 10 ஜோடி பேர் மேட்ச் ஆகும்போது 10,000 இன்கம் வருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 PVயில் பார்த்தோம் 600 இன்கம் வந்தது ஒரு பேருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 100 PV. ஸோ 100 PVயில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மேட்ச்சுக்கு 1000. ஸோ அப்போ 10 பேர் மேட்ச்சுக்கு 10,000. அண்ட் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இருக்குது, எந்த கம்பெனிலையும் கிடையாது. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். ஸோ என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ யூன்றது நீங்கள் லெஃப்ட் சைட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ப்ரைம் மெம்பர் வராங்க, ரைட் சைட் டீமில் பார்த்தீங்கன்னா 20 ப்ரைம் மெம்பர் தான் வராங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமாக பண்ணுறாங்க, ரைட் சைட் டீமில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக பண்ணுறாங்க. ஸோ லெஃப்ட் சைட் டீமில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர், ரைட் சைட் டீமில் 20 பேர். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 3000 PV, இங்கே 2000 PV தான் நடந்திருக்கு. இப்போ எப்படி எனக்கு இன்கம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தில் மினிமம் பிவின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூ. அந்த பிவி பார்த்தீங்கன்னா எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000. ஸோ இங்கேருந்து ஒரு 2000, இங்கேருந்து 2000 பேர் மேட்சே 20,000 நம்மளுக்கு இன்கம் வந்துடும். மீதி 1000 PV என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மற்ற கம்பெனி மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிடாது, இல்லை ஜீரோ ஆகிடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கேரிஃபை ஆகும். அப்பயே நான் பண்ணல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீக் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் திரும்பி போய் பேர் மேட்ச் பண்ணால் கூட உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே என்ன பிஸ்னஸ் நடந்தாலும் அதுக்கான இன்கம் உங்களை தேடி கண்டிப்பாக வந்துடும். ஸோ மல்டிபிள் ஐடி பெனிஃபிட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு 2 மடங்கா 3 மடங்கா இன்கம் வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ யூன்றது நீங்கள் சரிங்களா, சிங்கிள் ஐடி ப்ரைம் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த ஒரு ஐடிக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருக்கீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் சொல்ல வந்துட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 16 பேர் நீங்கள் ஒரே டைமில் ரெஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 16 பேர் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரும், ரைட் சைடில் 8 பேரும் நான் ஈவனாக பிரித்து போட்டுக்கிறேன் சரிங்களா. 16 பேர் ஈவனாக பிரித்து போட்டுக்கிறேன். 60 PVயில் வராங்க அப்படின்னா என் லெஃப்ட் 8 பேர் × 60 PVன்னு போட்டிங்கன்னா 480 PV. ஸோ 480 PV 480 PV பேர் மேட்ச் ஆகும்போது எனக்கு 4800 இன்கம் கிடச்சிச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா U1 2 3. ஸோ 3 ஐடிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பேர் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கீங்க, 3 ஐடிக்குமே நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. அந்த 3 ஐடியுமே உங்களது தான் சரிங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதே 16 பேரை பார்த்தீங்கன்னா ஈவனாக 4 பேராக பிரித்து போடுறேன் சரிங்களா. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஐடியா அடுத்தவங்க ஐடியா யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஐடி கீழே என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் நடக்குதோ அந்த ஐடிக்கு காசு வந்துடும் சரிங்களா. ஸோ U1 ஐடிக்கு பொறுத்த வரைக்கும் அது லெஃப்ட் சைட் டீம் ரைட் சைட் டீம் கேல்குலேஷன் பண்ணி அதுக்கான இன்கம் 5400. 2 ஐடிக்கு 3 ஐடிக்கு அதேமாதிரி அவங்க லெஃப்ட் சைட் டீம் ரைட் சைட் டீம் கேல்குலேட் பண்ணி அதுக்கான இன்கம் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா U1 2 3. ஸோ 3 ஐடிக்கு சேர்த்து காசு எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 10200 எனக்கு இன்கம் வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 7 ஐடி பிளான். இங்கே பார்த்தீங்கன்னா U1 2 3 4 5 6. ஸோ 7 ஐடிக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஷிப் நான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதே 16 பேரை பார்த்தீங்கன்னா நான் ஈவனாக 2 பேரை பிரித்து போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஐடிக்கான காசு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 17400 வந்திருக்கு எனக்கு சரிங்களா. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஒரு ஐடி போடும்போது 4800 வந்துச்சு, 3 ஐடி போடும்போது 10200 வந்துச்சு, 7 ஐடி போடும்போது 17400 வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக 1000 சொல்லியிருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு டீம் பெருசாகி லட்சக்கணக்கில் வரும்போது யோசிச்சு பாருங்கள். மேலே இருக்க ஐடிக்கு 1 லட்சம், கீழே இருக்க ஐடிக்கு 3 லட்சம், 7 ஐடிக்கு 5 லட்சம் வரும்போது எப்படி இருக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபியூச்சர் நினச்சி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைடில் இப்போயே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐடிக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு வீக்கு 60000 தான் தருவாங்க சரிங்களா. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கம்பெனியில் வந்தீங்கன்னா ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸும் நீங்கள் இருக்குது. ஸோ டைமண்ட் டேரக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட். நீங்கள் ஒரே வீக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐடியில் 36000 நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டைமண்ட் டேரக்டர். அதேமாதிரி ஒரே வீக்கில் சிங்கிள் ஐடியில் 60000 சம்பாரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர். ஸோ கம்பெனியில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரெகனேஷன் நிறைய நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சப்போஸ் நீங்கள் டைமண்ட் டேரக்டர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களை மாலை மரியாதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகனைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டூர் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பப்போ. ஸோ நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் டூர்ஸ் போயிட்டு வரலாம். ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ் தான் இது. ஸோ அந்த மாதிரி டூர் ஆஃபர் அச்சீவ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இன்கமாக வந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டூரும் போயிட்டு வரலாம். ஓகே. ஸோ நீங்கள் இவ்வளோ சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இந்த மாதிரி யாரா பண்ணியிருக்காங்களா, என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நான் பார்த்தேன்னா ஒரு 3 பேரை மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பற்றி சொல்ல போகிறேன். மிஸ்டர் ஹரிபிரகாஷ். இவர் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார் கம்பெனியில். இவர் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா 2018. இவர் பார்த்தீங்கன்னா +% டைமண்ட் டேரக்டர். இவர் கீழே பார்த்தீங்கன்னா 5 VPs, 75 CDs, 250+ CDs இருக்காங்க. டபுள் கார் அச்சீவர், ஓம் அச்சீவர். ஸோ ஒரு மந்த்லி ஆவரேஜ் இருங்க பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஸோ சொல்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் கம்பெனியில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் 10 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் 4 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காரு. நிறைய அசட் சேர்த்து வச்சிருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்தோஷ் குமார். இவரும் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார். இவர் லேண்ட் அண்ட் ஆஃபீஸ் அச்சீவர், 1 day வேணும் கார் அச்சீவர், 7 ஸ்டார் பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர். இவர் பார்த்தீங்கன்னா 30 CDs, 110 EDs இருக்காங்க. இவர் கீழே. இவரோட மந்த்லி ஆவரேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம்.
ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் கேப்டன் மிஸ்டர் பாலமுருகன் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெர்சியன் டைமண்ட் டைரக்டர், ஃபஸ்ட்டு டேரக்ட் டபுள் டைமண்ட் டைரக்டர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேரக்ட் டபுள் டைமண்ட் முடிச்சவர். ஸோ கியா ஸ்டோனர் கார் அச்சீவர். இவர் கீழே பார்த்தீங்கன்னா 4 EDs 25 EDs இருக்காங்க. இவரோட மந்த்லி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 7 lakhs rupees. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காரு. நான் சொல்கிற டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தெரியலும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் விஷனாக இதெல்லாம் வச்சுருக்காங்க. 5,000+ டர்ன் ஓவர் பண்ணணும், மோர் தேன் 10,000 ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் 5 lakh ப்ரைம் மெம்பர் கொண்டு வரணும், ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப், ஓன் வெஹிக்கிள் டெலிவரி, ஆஃப்லைன் ஸ்டோர், 500+ கார் வச்சு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி இன்கம் தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி இன்கம் கிடைக்குதுங்க. இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆக்சிஸ் இந்தியா அந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக தான் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும், தனியாக பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு என்ன விஷயம் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா லீடர் சப்போர்ட் அப்படின்ற ஒரு இந்த கான்செப்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பைனரி கான்செப்ட் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லீடர்னு வச்சுப்போம் சரிங்களா. ஸோ அவர் லெஃப்ட் சைடில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க சரிங்களா. அவருக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபில் ஆகிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஐடிஸ் க்ளோஸ் பண்ணுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் ரெஃபர் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நினச்சாலும் அவர் கீழே போட முடியாது. ஸோ அவர் கீழே யார் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு கீழே தான் போட முடியும். ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் பெட்டராக பண்ணுறாங்களோ ஸோ அவங்க கீழே தான் வந்து அவர் போட்டாகணும். அப்படி இருக்கும் போது ஸோ நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகல, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லீடர் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்துடும். ஓகே, ஸோ நான் இவ்வளோ வந்து சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய யோசனைக்கு போயிருப்பீங்க. ஸோ நிறைய நெகட்டிவாக சொல்லியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ச்சி மூலிமா நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் வச்சு பார்த்தீங்கன்னா நான் இங்கே 2 விஷயம் சொல்ல விரும்பல, அனலைஸ் அண்ட் ப்ரொமோட். ஸோ ஃபஸ்ட் விஷயம் அனலைஸ். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா பொய்யா உண்மையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது யாராலையும் சரிங்களா. ஸோ 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் எதுவுமே சஜஷன் கேட்க தேவையில்லை சரிங்களா. ஒரு பொருள் வாங்குறோன்னா ரிவ்யூ பார்க்குறோம், ஒரு இடத்துக்கு போனால் மேப் யூஸ் பண்ணுறோம் சரியா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே சோஷியல் மீடியா வச்சு பண்ணும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளால் சோஷியல் மீடியா வச்சே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்தீங்கன்னா இதே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி உண்மையாக பொய்யா அப்படின்னு சர்ச் பண்ணலாம். யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி இது உண்மையாக பொய்யா அப்படின்றது வந்து நீங்களே வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவாக கமெண்ட் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதில் ஜெயிச்சிருக்காங்களோ ஸோ அவங்கள தான் நான் பார்த்தேன். ஸோ தோற்றவங்களை பற்றி நான் பார்க்கல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவங்க நிறைய பேர் இதில் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக பொய்யா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட். ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இதே சோஷியல் மீடியா வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கிட்டில் வரீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரிவிலேஜ் ஆர்டர் பேக்கில் வரீங்க 3500 கொடுத்து ஸோ மல்டிபிள் ஐடி 3 ஐடி போடுறீங்க ஆவரேஜாக அப்படின்னா நீங்கள் ஒரு 10,500 இன்வெஸ்ட் பண்ணீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் ஆஃப் த டாப் பேங்க் HDFC பேங்க்கில் 10,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்க கம்பெனிலேருந்து 678 ரூபா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு HDFC பேங்க் காரனே தரான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி லைஃப் டைம் ஃபுல்லாக தான் பண்ண போகிறீங்க சரிங்களா. ஸோ 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் டைம் கிடையாது. ஸோ எத்தனை வருஷம் வேணாலும் டைம் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோ ரிட்டர்ன் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறத விட பார்த்தீங்கன்னா இதில் போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு ஃபைனலான விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச குவாட். ஸோ டு வின் பிக் யூ சம்டைம்ஸ் ஹேவ் டு டேக் பிக் ரிஸ்க். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ ரிஸ்க் நீங்கள் நம்மளை சுற்றியாக நிறைய பேர் பார்த்துருப்போம். பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் சந்திப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ டாப்புக்கு போயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபர் சைட்லேயே உட்காந்துட்டு இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் லேபராக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஒர்க்கராக இருக்கீங்கன்னா ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்புகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபர் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம் ஆனால் வளர மாட்டோம். ஸோ ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலுக்கு போக முடியும். ஸோ அப்படி ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் எவ்வளோ நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த 1 lakhன்றதை விட நீங்கள் 10 lakh கூட நீங்கள் நினச்சா ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் தான். ஸோ இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கணும். ஸோ ஒரு நல்ல முடிவாக எடுத்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.